நாங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 3000வது திருக்கோயில் பணியை நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூர் திருக்கோயிலில் அந்த 3000 ஆண்டு குடமுழுக்கை நடத்த இருக்கின்றோம். அதில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும், அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பங்கேற்கிறார்கள். அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள். கைப்பட்டால் குற்றம், கால் கட்டால் குற்றம். நாவலர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்படும். ஆகவே எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றார். அடுத்து தமிழகத்தை மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தளபதிக்கு தோள் கொடுக்க சுமக்க தயாராக இருக்கிறார் என்பதுதான் இது போன்ற விமர்சனங்கள் எடுத்து காட்டுகிறது. எம்மதமும் சம்மதமே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இந்த ஆட்சியில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இறைப்பசியோடு வருகின்ற பக்தர்களுக்கு வயிற்று பசியையும் போக்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு அந்த அன்னதான திட்டமே ஒரு உதாரணம். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த 3 வருஷமா தான் சம்பந்தம். அதுக்கு முன்ன அவருக்கு எந்த சம்பந்தம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தமிழே இங்க வந்துதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்காரு. அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.